வெக்கம் கட்டவனுங்களுக்கு வெக்கமே இருக்காது தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி நல்ல ஆட்சி கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா உன்னால்? போதை கலாச்சாரம் இல்லை சொல்ல முடியுமா? ஊழல் செய்யாமல் ஆட்சி கொடுத்தோம் சொல்ல முடியுமா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது சொல்ல முடியுமா? பாலியல் திமிர் நடக்கவே இல்லை சொல்ல முடியுமா? அதை சொல்கிறானா, அதை சொல்லாமல் உட்காந்துக்கிட்டு எங்கள்கிட்ட கூட்டணி இருக்குது கூட்டணி இருக்குன்னா, கூட்டணியெல்லாம் வச்சுக்கிட்டு தானே இவ்வளோ பேர் உட்காந்துருக்கேன்னா, இப்போ நீ செய்கிற தவறுக்கு அத்தனை கூட்டணி பேர் தான் துணை. அத்தனை கூட்டணியில இருந்து தான் வாங்க வாங்கன்னு தாவேக்காவுக்கு கூப்பிட்டாங்க. நான் கேட்டதுக்கு பதில் திமுக செஞ்சதுக்கு அத்தனை கூட்டணி கட்சி மௌனமாக இருக்குன்னா, அப்போ உனக்கும் தானே அதில் பங்கு இருக்குன்னு அர்த்தம். கொலை செய்வதற்கு எந்தளவு தண்டனையோ, கொலைக்கு தூண்டுதலாக இருந்தவர்கள் அந்த கொலையை மறைக்க உதவி செஞ்சவர்களுக்கு தானே சட்டம் தண்டனை கொடுக்குது. அப்போ இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான்னா, அவனுக்கு அத்தனை பேருக்கு சேர்ந்துக்கிட்டு அவனுக்கு பொத்திட்டு உட்காந்து முட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு வேலையை எல்லா கட்சியும் செஞ்சுட்டு உட்காந்துருக்கீங்க கூட்டணினாக்கா, நாளைக்கு ஓட்டு கேட்டு வரும்போது மக்கள் கேள்வி கேட்பான். அன்றைக்கி என்ன மூஞ்சி வச்சு பதில் சொல்லுவேன்? என்னன்னு சொல்லுவேன்? என் வீட்டு பொம்பளை பிள்ளைங்கள கை வச்சேன்னு வெக்கம் இல்லாமல் இத்தனை நாள் கழிச்சு வரையடான்னு கேட்பாங்கல்ல, என்ன சொல்லுவேன்? நீ நல்லாட்சி கொடுத்தியான்னு கேட்பாங்கல்ல, நீட்டை ஒழிச்சிடன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்ததில்ல கேட்பாங்கல்ல, மாதம் மின்கட்டணம் எடுப்பேன்னு சொல்லி கேட்டியடா, சொன்னியடா வாக்குறுதி கொடுத்தியடா, நீ கொடுக்கலையேன்னு சொல்லி கேட்பாங்களா வயிறு எரியுதுன்ட்டு? அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? நாங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கோன்னு சொல்லுவியா? அது பதிலாக பொதுமக்கள் அதான் எதிர்பார்ப்பாங்களா?